கத்தியும் தீட்டிக்கணும் கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணும் கரியும் கொத்திக்கணும் கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும். யார் பண்ணி எங்க வந்து வந்துக்கிறேன் யாருன்னு? என்ன மச்சான் எனக்கு தெரியல மச்சான். நான் தான் மச்சான் மச்சான் மச்சான். ஏய் மூச்சுக்கு முன்னூத்தப்பா மச்சான் மச்சான்ற நீ யாரு? எந்த சைடுல மச்சான்? என்ன மச்சான் நம்ம டொம்பி குப்பத்துல இருந்தாரே பல்லெடுப்பா. கொடுவா மிஸ் கோவிந்தா நம்ம தண்டையார் பட்ட தோத்தாவ கட்டினா அவருக்கு 3 பசங்க. ஆமா நெனப்பு வருது. சப்பி சதாசிவம் சல்பேட்டா மாணிக்கம் சொண்டி சோரி சுந்தரா. இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன். சப்பி தான் பார்த்தது இல்ல. நான் தான். என்னடா இப்படி ஆயி போட்டா அடையாளமே தெரியல. Dress எல்லாம் போட்டுக்கினே சின்ன வயசுல Dress எல்லாம் சுத்தி நிற்பியா. இப்ப என்ன பண்ற? Dress போட்டுருக்கேன். தமாஷா போட்டியா? பயப்படாத. இந்த எங்க வந்த? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. நம்ம ஊரை விட்டு போடக்கூடாது பாரு. அதான் கண்டுக்கிட்டு போறாலும் வந்தேன். இப்ப என்ன பண்ணி நிக்கிற நீ? கட்டிக்கிட்டு இருக்கேன். கண்டாலம் கட்டிக்கிட்டு இருக்கேன். 5 வருஷத்துல 7 புள்ளைய பெற்றிருக்கேன். இப்போ என் பஞ்சாதி கேரிங். போங்கடா அறிவு கட்டவனுங்களா. தலையில தொப்பிய மாட்டீங்கன்னு லாடு மாதிரி சுத்தி நிக்கிறிய. தெருவுக்கு தெருவு சௌருக்கு சௌரு சோப் முக்கோணம் போட்டு வானா வானான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே அத பாக்குறது இல்லையா? அதெல்லாம் பார்த்தா ஆகுமா மச்சான். நம்ம கையில என்ன இருக்குது? புள்ள குட்டிக்கு பகவானா பாத்து குடுக்கறதே. பகவான் குடுக்கறானா ராத்திரி பொண்டாட்டி ஏன்டா தொந்தரவு பண்றீங்க? அவரே குடுக்கட்டுன்னு விட்டுற வேண்டியதானே. தமாசா பேசுற மச்சான். தமாசா கிட்டாடா உங்களுக்கு. பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மெஷின் நினைச்சு நிக்கிறீங்களா? நான் கண்டி உன் பொண்டாட்டி இருந்தான்னு வச்சுக்க 8 இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன். 7 உன்னோட நின்னுட்டு இருக்கேன். திரியும் திரியும் டமாசா பேசுறிய. என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல. இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டே. ஏய் எங்க இருந்து வந்து எச்சி பண்ணி நிக்கிறீங்க? பாடு போடா. என்ன மச்சான் போ போங்கறிய. உன் கூட இருக்கலாம் தானே வந்துக்கிறேன். ஏய் கையெடு நீ சரியில்லை போ. சார் வந்துகிறாரு ஆபீசரே. யாரு? உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரரு. வா வாங்க வாங்க. குடும்ப கட்டிங் ஆபீஸ். வணக்கம். எங்க இந்த பக்கமா காண்றது இல்ல. ஆளுங்க அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்ல. எங்க எங்க உங்களை மாதிரி விவரமான ஆளுங்க எடுத்து சொன்னாதானங்க ஜனங்க வருவாங்க. நீங்க வர்ற சேதி தெரிஞ்சதும் அவன் காட்டுவ மாட்டான்றான். தலைய கப்புன்னு காணாத போடுறானுங்க. எப்படி சொன்னா எப்படிப்பா? இது நம்ம சேரிக்கே கேவலம்ப்பா. அப்ப நீ பண்ணிக்கோ. முடியாது முடியாது. ஏன் 2 வாட்டி எப்படி பண்ணிக்கிறது? அதையும் வாங்கி குடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? நான் தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இன்னும் கல்யாணமா ஆகல. அதானே வேற யாராவது தேட வேண்டியதுதான். கரெக்ட் பாட்டி இதான். பின்ன யாரு? ஏற்கனவே யாழா பொண்டாட்டி 8வது கேரிங்க. வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு முத்தம் கொடுக்குறான். இட்டும் போங்க கன் பாட்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன அதெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி ஏழு? நீ இட்டும் போங்க சார். நான் உங்க அப்பா மாதிரி பெரியவர் சொல்றேன். ஒழுங்கா பண்ணிக்கப்பா. பண்ணிக்க. ஐயோ எனக்கு ஒண்ணு வேணான்னு விட்டுருங்க. என்னங்க இருங்க இருங்க பூடுமா பாட்டு இட்டாரான். இந்த ஆபீஸ்ல வடிவேல விட்டுருமா? இஷ்டத்துக்கு வந்துரும். கம்முன்னு இரு. அப்பா என்ன மச்சான் இங்க நின்னுங்கற? ஆபீசர் ஆபரேஷன் காத்து நிக்கறாரு. வா. எனக்கு ஆபரேஷன் வேணாம் மச்சான். எனக்கு கத்தி கண்ணால பயம். கத்தி பயம்னா மீசை எப்படி ஒதுக்குற? வாயா ஆம்பளைக்கு ஆபரேஷன் ஒண்ணும் இல்லையா? எறும்பு கச்சா மாதிரி. வா வா வா. எறும்பு வேணா புடிச்சு கையில உடுக்கடிச்சிட்டு வானா. எனக்கு ஆபரேஷன் வேணாம். ஏய் ஆபரேஷன் என்ன சும்மா செஞ்சு சொல்றாங்க? 60 ரூபாய் பணம் 5 கிலோ அரிசி. அரிசினா அரிசி என்ன மாதிரி அரிசி? பொன்னி அரிசி. பிரியாணி போட்டா பின்னி எடுத்துரும். வா வா வா. என்னயா இது பொம்பளை மாதிரி பாடி போட்டு நிக்கிற? அது என் பொண்டாட்டி பாடி. இது பொண்டாட்டி பாடி. இது யாரு பாடி? கைதா என்னாண்ட வேஷம் கட்டியா? தோட்டத்துக்கு சொல்லிடுவேன் தெரியுதா? நீதான் தொட மாட்டேங்கிறிய. அதுக்காக தான் இந்த வேஷம். சரி என்னாண்ட வேஷம் கட்டிட்டா ஆபீஸ் ராண்டி என்ன கட்ட போற? பேண்டேஜா? ஆபரேஷன் தான் போ. என்ன இது? நீ ஏதாவது சொல்லி அனுப்பியா? என்ன காப்பாத்தியா? இப்ப தெரியுதா? இனிமே இந்த மாதிரிலாம் செய்வியா? மாட்டேன். இந்த பீட மேல சத்தியமா சொல்றேன். இந்த சத்தியத்தை நம்ப வேண்டியதுதான். இரு காப்பாத்துறேன். ஆபீஸ்ரா என்னப்பா வடிவேலு? இந்த பையன் ஏற்கனவே 5 கிலோவும் 60 ரூபாய் வாங்கிட்டான் போலுக்குது. நீங்க வெறும் கையோட போக வேண்டியதான். அப்படியே 5-6 வீடு பார்த்துன்னு போயிடுங்கயா. போயிட்டு வரட்டுமா? வாங்க. ஏயா நாளைக்கு நம்மளுக்கு கண்ணால ஆனா நாம இருவர் நமக்கு இருவர் தானா? அத்தியம் என்ன ஆண்ட கேக்குற? நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு. அவர் கையில சொல்லு, அவர் பாத்துக்குவாரு. போ போ. பயங்கர பீடா. இத்த போட்டுன்னு பேச்சு நின்னா நீ கவுத்திட்டு இருப்பா.
நம்ம வீட்டு சோபாவுல வக்கனையா உட்காந்துருக்கான். போய் யாருன்னு கேட்போம். சார், நீங்க யாருங்க சார்? நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேட்ட? யாருங்க சார்னு கேட்டேன். எங்க இன்னொரு தடவை கேளு. யோ, உனக்கு என்ன கால் செய்யடா? யார் நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்த என்ன பார்த்து யார் நீன்னு கேப்ப? நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுனால தானே கேட்டேன். தெருவுல போயிருந்தா நான் கேட்டிருப்பேனா? இந்த மாதிரி என்ன பார்த்து யார் நீன்னு எவன் கேட்டாலும் அடிப்பேன். என் புள்ளைய பார்க்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்டா. உங்க பையனா? இந்த வீட்டுல இருக்கான்? ஆமாண்டா. ரமேஷ் சேகரும் ஐயாவோட பையங்க. சோசியர் அப்பாவை யானை வச்சு கொன்றுச்சு. எங்க அப்பா நான் பிறந்த உடனே தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாரு. மீதி இருக்கிறது டிரைவரு. 2 பேரையும் பார்த்தா கறிக்கட்ட மாதிரி தான் இருக்காங்க. அடிக்கிறது கூட அந்த ஆளு மாதிரியே தான் அடிக்கிறான். அந்த ஆளு அப்பனா தான் இருக்கணும். உங்க பையன் தானே? இருக்கிறான். நான் தான் சோறு போடுறேன். இருங்க, கூப்பிடுறேன். போய் கூப்பிடு. டிரைவரு, டிரைவரு, இங்க வாப்பா. டேய், எதுக்குடா கூப்பிட்ட? ஒழுங்கா மனசுல வேலை செய்ய விட மாட்டியா? நீ வேலை செஞ்சது இருக்கட்டும். உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? உங்க அப்பா. என்னது, எங்க அப்பாவா? எங்க? அங்க வரு. ஏன் அடிச்சா? பாடுவா, பிச்சு போடுவோம் பிச்சு. நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, 10 வருஷத்துக்கு முன்னாலேயே கரண்ட கையில பிடிக்கிறேன்னு சவால் விட்டு அந்த சவால்ல எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு. இப்ப யாரோ ஒரு காட்டெருமையை காட்டி எங்க அப்பான்னு சொல்றேன். உங்க அப்பா இல்லையா? யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா பண்றான். கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். ஒண்ணு சரியா? அந்த ஆள்கிட்ட போய் யார் நீன்னு கேளு. கேட்டா கிழிச்சிட்டு வரான். கிட்ட போய் கேக்குறேன்டா. யார் நீ? என்ன கேட்ட? செவுல அடிச்ச மாதிரி கேளுங்க. யார் நீ? என்ன நீ பேசிட்டு இருக்கும் போதே கை நீட்டி அடிச்சுட்ட? உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? கோயந்தா, என்னது நடு வீட்டுல கலாட்டா? யாருப்பா அந்த ஆளு? கார் மெக்கானிக்கா? யாரு நீயே கேளு. யாரியா நீ? ஏயா ஜோசியர் அடிச்ச? யார் நீ? அவர்தான் எங்க முதலாளி. உன்னைத்தான் நான் பார்க்க வந்தேன். எங்க என் பையன்? உன் பையனா? ஆமா, என் பையன் தான். இந்த வீட்டுல தான் இருக்கிறான். 22 வருஷமா வளர்றான். முதலாளி வந்ததுல இருந்து இந்த ஆளு இதே சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் சோடா வாங்கிட்டு வா. கோழியா காரக்கா? கோழியா குஞ்சான ஏதாவது வாங்கிட்டு வாடா. என்ன மார்க்கு? கெட்டாம இருக்கு. பெத்த புள்ளைய கண்ணுல கூட காட்டாம தூக்கிட்டு வந்துட்டாயா அந்த பாவி. இத்தனை நாளா புகஞ்சுகிட்டு இருந்தது இப்ப எரியவே ஆரம்பிச்சிருச்சு. ஏயா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஊராம் பெத்த புள்ளைய உன் வீட்டுல வச்சு வளர்க்கறிய. நீ எல்லாம் உருப்படுவியா? ஊரா புள்ளைன்னு இப்பத்தாயா எனக்கே தெரிஞ்சது. ஐயாவுக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்துல விடலாமா கிணத்துல விடலாமான்னு பார்த்தா 2 பக்கம் தண்ணியே இல்ல. வீண் கதையெல்லாம் வேணாம். என் புள்ளைய கூப்பிடு, நான் கூப்பிட்டு போறேன். ஏங்க கூப்பிடுன்றீங்களே, உங்க பிள்ளைக்கு என்னங்க அடையாளம்? அடையாளம் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். காட்டு என் பையனை. வாங்க. ஐயா, தற்சமயம் 2 பசங்களும் வீட்டுல இல்ல. 2 பசங்களோட போட்டோ இருக்குது. இதுல உங்க பையன் யாருன்னு நீங்க அடையாளம் காட்டுங்க. மகனே, டேய், என்னை விட்டுட்டு எப்படிடா நீங்க இருக்கிற? எப்படிடா இருக்கிற? டேய் கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிற. பாருடா கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிறா. பாருடா. டேய், என்னய்யா இது? 2 போட்டோவையும் பார்த்து அழுகுறானே. அப்ப 2 புள்ளையுமே உங்களுது இல்லையா? என்னங்க உங்க பொழப்பு இவ்வளவு மட்டமா இருக்கு? யோ, இங்க வாயா. ஏயா இப்படி குழப்புற? இந்த 2 பையன்கள்ல உன் பையன் யாருன்னு சொல்லி பையன் சோடா. ஏய், என்ன என்னடா பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? சோடாவுல விஷத்தை கலந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? யோ, என்னையா விவரத்தையும் சொல்ல மாட்டேங்கிறீர்? வந்தவனை எல்லாம் அடிக்கிறீர். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீ? நான் அடிப்பேன், கடிப்பேன். டேய், வா. இதா, இவனை ஐயா, கடி. அடிக்கிறா. தொப்பு விடாத, விடாத, இவனை கடியா? ஐயா, 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 ஐயா. டேய், ஏன்டா இது இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? நிறுத்துடா. யோ, நீங்க யாரு கும்பலா உள்ள வந்திருக்கீங்க? என் பேரு நரசிம்மன். நான் ஒரு பைத்தியக்கார டாக்டர். பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில நான் ஒரு டாக்டர். இவனுக்கு 10 வருஷமா பைத்தியம். நான் தான் வைத்தியம் பண்ணேன். கிழிஞ்சது. அப்புறம் எப்படி தெரியும்? கொஞ்சம் விளையாடாம இருக்கீங்களா? சரிங்க. எப்ப பாருங்க இவனுக்கு இதே வேலை. ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஏமா இங்கதான் இருக்கான் அப்படின்னு கலாட்டம் பண்ணுவான். வரும்போது ஏன் பேண்ட் ஷர்ட் எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டான். ஏங்க,
அதுக்காக வெறும் ட்ரவுசரோட ஓடி வர்றீங்களே, ரோட்ல எத்தனை பெரிய நாய் இருக்கு, கண்ட இடத்துல காமக்கன்னு புடிக்கிட்டு போயிட்டா. யோ இவனை எடுத்துட்டு வாங்கயா. டேய் லூசு, வாடா. எங்க என் பையன்? தர்றேன். ஏண்டா என்ன திமிரு இருந்தா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்களையே நீ அடிப்ப. இந்த அடியிலேயே ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள உனக்கு பைத்தியம். என்னங்க பண்ற? ஆ, சாமி கும்பிட்டுங்கிறான், தொழில் காமிச்சுங்கிறான், தெரியல உனக்கு. இந்தா வீடா போட்டு. குத்துட்டல போ. வீடா கொடுத்துட்டு போ. நான் நீ வச்ச ஆளா? உன்னாண்ட ஒரு ஐடியா கேட்டுன்னு போலாம்னு வந்தேன். தொழில் நடந்துக்குது இல்ல, வியாபாரத்தை கெடுக்காத. ஐடியா எல்லாம் கொடுக்க முடியாது, கறி வாங்கினா கொடுக்குறேன் போ. அந்த மிலிட்டரி ஓட்டல இருந்து ஆள் வந்துக்குதா, அவங்களுக்கு ஆட்டோட நெஞ்சு வேணுமா கால் வேணுமா, நீ பேசிக்கிட்டே இரு, நான் போட்டேன். போடு. என்ன ஐடியா? வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனும் லவ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதா நான் சத்தியம் பண்ணிட்டேன். என்னையா பண்ணலாம்? அந்த வெட்டிட்டுமா? வெட்டு. என்னையா? இது அவனுக்கு. எனக்கு சொல்லியா? நன்ற. அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பயங்கர சிக்கல் தலைவா, பிரிச்சு கட்டிட்டோமா? பிரிச்சு கட்டி சேர்ந்து இந்த வாழ போகுது. இது யாருக்கு? இது அவனுக்கு. எனக்கு சொல்லியா? நன்ற. பொண்ணு ஏழை, பையன் பணக்கார வீட்டு பையன். அவங்க கட்டிக்கிறது அவங்க வீட்ல பிடிக்கல. இது என்ன உதாரணம் இருக்குது? இப்ப நாளைக்கே அந்த தங்கச்சியை ஒரு பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு கட்டு வந்தா ஓனான்றதா? அதான் நீதான் கரெக்ட். இதுக்கு ஒரு ஐடியா எடுத்து விடா. என்ன ஐடியா? நம்ம குப்பத்து பெரியவங்களே சொல்லிக்கிறாங்க, டாவுக்கு கண்ணு டொக்கே, திட்டு தாலிக்குதான் கிக்கே. இஸ்துன்னு போய் காட்டி சொல்லு. தாலி எங்க கட்டுறது? 4 பேருக்கு தர்ற மாதிரி இருக்கணும்னா கழுத்துல தான் கட்டணும். அவங்க வசதி எப்படி? அட அது இல்லையா, வீட்லயே இல்ல கோயில்லையா? பார், வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. கோவில்ல கூப்பிட்ட நேரத்துல சாமி வருமா தெரியாது. 24 hours ஓபன் போலீஸ் ஸ்டேஷன் தான். இப்ப எல்லாரும் இஸ்துன்னு போய் கட்டிக்கிறாங்களா? ஐயர் இங்க பட்டை போட்டுன்னு கட்டி வைக்கிறதுக்கு பதிலா இங்க பட்டை போட்டுன்னு இவங்களே கட்டி வச்சிடறாங்க. அந்த லாக்கு இப்ப பிரியா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட் அங்கேயே வச்சுக்கலாம்டா. தெரியும், உள்ள தூக்கிட்டு போட போறாங்கடா வெட்டு. ஐயோ என்னமா நீங்க எடுத்து விடுறியா? இந்த கண்ணாலத்து நீ ஏன் முன்ன நீ நடத்தி வச்ச? எல்லா நல்ல காரியத்தை நம்மள நின்னு நடத்தணும்னா முடியுமா? நடத்தம் விருந்து வைக்கத்தாண்டா நம்ம கடையில வந்து மட்டும் வாங்கி சொல்லு. ஓ மழையா இருக்குது, இதுல எப்படியா போறது? இதுல போனா துணி எல்லாம் நஞ்சிடும். நஞ்ச துணி உடம்புல ஒட்டி நடக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ரோட்ல போற பொறுக்கி பசங்க என்ன பார்த்து விசில் அடிப்பாங்க. இன்னாமா கவலைப்படுது. வரும்போது புடிச்சுன்னு வந்திய, அத்த புடிச்சுன்னு போன அணிய மாட்ட. ரொம்ப பேசி நின்னா என் கொக்கில தூக்கி மாட்டிடுவோம். அண்ணாத மட்டன் கொஞ்சம் ஷார்டேஜ், கம்முன்னு தூக்கி மாட்டிட. யோ செஞ்சாலும் செய்வீங்க.